ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வேரியபிள் ஓவர்ஹெட் வேரியன்ஸ். ஸோ வேரியபிள் ஓவர்ஹெட்னா நமக்கு தெரியும். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ என்னோட வேரியபிள் ஓவர்ஹெட்டுங்கிறது எனக்கு ஆக்சுவல் அவுட்புட் சேஞ்ச் ஆச்சுன்னா இதுவும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வேரியபிள் ஓவர்ஹெட் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு இதில் 2 டைப்ஸாக நான் பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ், இன்னொன்று எஃபிஷியன்சி வேரியன்ஸு. ஸோ வேரியபிள் ஓவர்ஹெட் வேரியன்ஸை பொறுத்தவரையிலும் ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று வந்துட்டு எஃபிஷியன்சி. ஸோ 2 விதமாக பிரிக்கலாம். ஸோ இங்கே வேரியபிள் ஓவர்ஹெட் வேரியன்ஸில் ஃபஸ்ட்டு நான் காஸ்ட் வேரியன்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுப்போமே. ஸோ வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். தட் மீன்ஸ் இப்போ எனக்கு டோட்டலாக காஸ்ட்னாவே நமக்கு டோட்டலான்னு தெரியும். ஸோ டோட்டலாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இங்கே நான் என்ன போடுவேன், ஸ்டாண்டர்ட் என்னவோ அதை நான் கொண்டு வருவேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி வேணால் நம்ம இங்கே மெஷர் பண்ணிக்கலாம். ஹவர்ஸை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டர்டை, இல்லை அவுட்புட்டை வச்சு நான் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவுட்புட்டை வச்சு மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட் கொண்டு வருவேன். ஓகேங்களா, ரேட் பர் யூனிட் இங்கே இன்டூ ஆக்சுவல் அவுட்புட். ஸோ இங்கே எப்பயுமே எனக்கு ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு எவ்வளவோ அதுதான். ஸோ என்னோட இதுக்கு என்ன மைனஸ் ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட். ஸோ இது ஒரு ஃபார்முலா. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா இப்போ ஹவர்ஸை வச்சு நான் கொண்டு வரலாம். ஸோ ஹவர்ஸை வச்சு நான் கொண்டு வருவேன் அப்படின்னா என்ன, அப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளோ எனக்கு தேவை ஃபார் இதுக்கு ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு என்னவோ அது ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் பர் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர். ஸோ பர் ஹவர் என்ன அப்படின்ட்டு நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். மைனஸ் ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட். ஸோ இப்போ இங்கே ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ரேட் பர் யூனிட் இன்டூ ஆக்சுவல் அவுட்புட்னு சொல்கிறோம்ல. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதோட பேர் வந்துட்டு திஸ் இஸ் கால்ட் ரெக்கவர்டு. ஸோ ரெக்கவர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஓவர்ஹெட் ரெக்கவர்டுன்ட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா. தட் மீன்ஸ் எனக்கு 1 ஹவருக்கு இவ்வளோனா எனக்கு இவ்வளோ ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு இவ்வளோ ஹவர்ஸ் தேவை. ஸோ அப்போ எவ்வளோ ரெக்கவர் ஆகும் அதுதானே ரெக்கவர்டு. ஸோ அப்போ இன் ஷார்ட் என்ன அப்படின்னா ரெக்கவர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட். ஸோ அதுதான் இன் ஷார்ட். இந்த ஃபார்முலாவை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ப்ரீஃபாக எழுதியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் அவுட்புட்டை வச்சு நான் கொண்டு வரேன்னா ஐ வாண்ட் டு மல்டிப்ளை வித் ரேட் பர் யூனிட். ஸோ இதே ஹவர்ஸை நான் கொண்டு வரேன் அப்படின்னா அப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவரை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே ஹவர்னா ஹவர், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் என்னது இருக்குது நமக்கு, வேரியபிள் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ், ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லலாம், ஆர் இதை வந்துட்டு ஸ்பெண்டிங்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எவ்வளவு காஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கு அதுதானே. தட் மீன்ஸ் நம்ம எப்படி அங்கே மெட்டீரியல்லாம் வந்துட்டு மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ், லேபர் ரேட் வேரியன்ஸ்ன்னு கேல்குலேட் பண்ணுவோமோ அதுதான் இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அப்போ இங்கே எனக்கு ரேட் பர் யூனிட் ஸ்டாண்டர்டுக்கும் இல்லை ஆக்சுவலுக்கும் இருக்குது டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நான் யூனிட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட் எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ இங்கே எதோட டிஃப்ரென்ஸ் வரணும், ஆக்சுவல் ரேட் per unit. ஸோ இங்கே ரேட்டுங்கிறது வேரியபிள் ஓவர்ஹெட்டோட ரேட்டு. ஸோ ஆக்சுவல் ரேட் பர் யூனிட் அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு எதால் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அவுட்புட். ஸோ அங்கே என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும் நம்ம கொண்டு வரோம். ஸோ அங்கேயும் நீங்கள் ஆக்சுவல் அவுட்புட் அதுதானே மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ ஹியர் ஆல்சோ இட் இஸ் மல்டிப்ளை வித் ஆக்சுவல் அவுட்புட். ஓகே, இதே வந்துட்டு நான் ரேட் பர் ஹவர் கொண்டு வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்க.
or ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் தான் எனக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் மைனஸ் ஆக்சுவல் ரேட் பர் ஹவர் அதெல்லாம் நான் மைனஸ் பண்ணுவேன். அப்போ இங்கே என்ன வரும், எனக்கு ஆக்சுவல் ஹவர்ஸ் வரும். ஜஸ்ட் a second. ஸோ இதில் நீங்கள் இன்னொன்று முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, பட்ஜெட் இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரேட் ரெக்கவர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து வேறு. ஸோ பட்ஜெட்டுங்கிறது அந்த பட்ஜெட்டட் யூனிட்ஸ்க்கு என்னவோ அதை தான் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸாக கொடுத்துருப்பாங்க ஸோ கொஷனில். ஸோ நீங்கள் அப்போ பட்ஜெட்டடை வச்சு நீங்கள் போக முடியாது. ஸோ யூ நீட் டு கேல்குலேட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் பர் யூனிட்டோ இல்லை ரேட் பர் ஹவரோ நீங்கள் தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ பட்ஜெட்டை வச்சு நம்ம அதை கேல்குலேட் பண்ணுவோமே தவிர்த்து அப்படியே பட்ஜெட்டை நம்ம அப்படியே எடுத்துக்க மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி வேரியன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், எஃபிஷியன்சி பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள் ஓவர், ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வேரியபிள் ஓவர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். ஸோ எஃபிஷியன்சிங்கிறது இங்கே ஹவர்ஸை வச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் எஃபிஷியன்சி வேரியன்ஸு. இதே அவுட்புட்டை வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அவுட்புட்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க, ஃபைன். இப்போ நான் ஹவர்ஸை வச்சு நான் கேல்குலேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஃபஸ்ட்டு ஃபார்மில் வரும், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். எப்போவுமே எனக்கு ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸோ அதுதான் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸு. ஸோ இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணுவோம், ரேட்டால் மல்டிப்ளை பண்ணுவோம். எந்த ரேட்டு, அது ஸ்டாண்டர்ட் ரேட். இப்போ இங்கே வந்துட்டு ஹவர்ஸ் போட்டதால இப்போ இங்கே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவரால் நான் மல்டிப்ளை பண்ணுவேன், ஓகேவா. ஸோ ஆர் இப்போ நான் வந்துட்டு அவுட்புட்டை வச்சு நான் கொண்டு வரேன் அப்படின்னா அப்போ இங்கே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டே நான் கொண்டு வருவேன், சரிங்களா. ஸ்டாண்டர்ட் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் அவுட்புட். ஸோ அப்போ இங்கே நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ணுவோம், இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட். ஸோ வேரியபிள் ரேட் ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட்டால் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வந்துடுவாங்க, அவுட்புட்டும் போட்டு ஹவர்ஸை போடுவாங்க, ஹவர்ஸும் போட்டு அவுட்புட்டுக்கு போடுவாங்க. ஸோ இது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. படிக்கும் போதே ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட் அப்படின்ட்டு தெளிவாக படிச்சிங்கன்னா இந்த கன்ஃபியூஷனே வராது யாருக்குமே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்ப்போம். So illustration 16. Following all the data obtained from the books of a manufacturing company with respect to variable overheads. So budgeted production 600 units, budgeted variable overhead 15600, standard time for 1 unit 20 hours. Actual production 500 units. Actual hours worked 9000 hours, variable overhead 14000. Calculate variable overhead cost variance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன, வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நான் ஒன்று ஸ்டாண்டர்டை வந்துட்டு பர் யூனிட்டுக்கு எடுக்கணும் இல்லை பர் ஹவருக்கு எடுக்கணும். ஸோ எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே நான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் பர் யூனிட்டுக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் பர் யூனிட் எடுக்கிறோம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், எனக்கு ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் பர் யூனிட் எடுக்கிறச்சு into standard rate minus
actual variable overhead. ஸோ இதுதான் என்னோட ஃபார்முலா. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் பர் யூனிட்டுக்கு என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு, பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் வேரியபிள் ஓவர்ஹெட் வந்துட்டு 15600, இது வந்துட்டு 600 யூனிட்ஸுக்கு. அப்போ எனக்கு பர் யூனிட்டுக்கு எவ்வளோன்ட்டு ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிடலாமா? So that means 15600 divided by 600. So I will be getting எனக்கு 26 rupees per unit வந்துடும். Ma'am, variable overheads per unit into actual output தானே ma'am? Thank you. So இப்போ இங்க வந்துட்டு I have calculated 26 rupees. ஸோ இப்போ எனக்கு ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோ? we have given actual output as 500 units. ஓகே, இது இருக்கு. அப்போ எனக்கு ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட் இருக்கா? ஸோ அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க கரெக்டாக. தட் இஸ் 14,000 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ என்ன என்னோட ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட் வந்துட்டு 26 இன்டூ ஆக்சுவல் அவுட்புட் இஸ் 500 minus my actual variable overhead is 14,000. So I will be getting 1000 வந்துட்டு adverse இருக்கும். Yes ma'am, budgeted overheads divided by budgeted production. அவர் வச்சு போடலாம் மேம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அவுட் யூனிட் வச்சு போட்டேன். நான் ரெண்டுமே வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோ இஷ்யூஸ். ஓகே. ஸோ இப்போ எங்களோட ஃபார்முலா என்ன, ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட் பர் ஹவர் இன்டூ ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட். இப்போ ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் ரேட் பர் ஹவர் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எனக்கு ஃபார்முலா என்னது, என்னோட பட்ஜெட்டட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் வரும். ஸோ பட்ஜெட்டட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் இஸ் 4000 கரெக்டா? ஸோ டிவைடட் பை பட்ஜெட்டட் ஹவர்ஸ்.
So budgeted variable overhead divided by budgeted hours. ஸோ இப்போ எனக்கு பட்ஜெட்டட் வேரியபிள் ஓவர்ஹெட் வந்துட்டு 4000 இருக்குது. பட்ஜெட்டட் ஹவர்ஸ் வந்துட்டு இல்லை. ஸோ நான் பட்ஜெட்டட் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். தட் மீன்ஸ் எனக்கு 1 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணால் 1 hour தேவை. அப்போ இங்கே எனக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் 1 unit into budgeted output. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே எனக்கு வந்துட்டு 1 unit ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டாண்டர்ட் hour ஃபார் ப்ரொடியூசிங் 1 unit எவ்வளோ ஆகுது? 1 hour. ஸோ அப்போ பட்ஜெட்டட் ஹார்ஸ் எவ்வளோவா இருக்கும்? பட்ஜெட்டட் ஹார்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 hour இன்டூ என்னோட பட்ஜெட்டட் அவுட்புட் எவ்வளோ? 2000 யூனிட்ஸு. அப்போ எனக்கு 2000 hours எனக்கு வரும். ஓகேவா? இது ஃபைன். என்னோட ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 1800. ஸோ ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் நல்லா நான் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒர்க் பண்ணுற ஹவர்ஸ் தான். that is 1800 hours. என்னோட ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட் வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? they have given it as 2500. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் ஐ எம் அப்ளைங் இட். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் வந்துட்டு எவ்வளோ எனக்கு? ஸோ அதாவது பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4000 இல்லையா? ஸோ 4000 divided by 2000. ஸோ ஐ வில் பி கெட்டிங் 2 rupees per hour. ஸோ அப்போ இங்கே எனக்கு ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட் பர் ஹவர் இஸ் 2 rupees. ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்துட்டு 1800 மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் தட் இஸ் 2500. So I will be getting 1100 favor. So again I will repeat once again in the full problem நான் repeat பண்ணுறேன். இப்போ எனக்கு கொஸ்டினில் கேட்டுக்கிறது வேரியபிள் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்டிச்சர் வேரியன்ஸ். ஸோ வேரியபிள் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்டிச்சர் வேரியன்ஸ் வந்துட்டு நம்ம ஹவரை வச்சு இப்போ போட போகிறோம். தட் இஸ் ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட் பர் ஹவர் இன்டூ ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட் பர் ஹவர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? பட்ஜெட்டட் வேரியபிள் ஓவர்ஹெட் டிவைடட் பை பட்ஜெட்டட் ஹவர்ஸ். ஸோ இங்கே பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 4000 இருக்குது. பட்ஜெட்டட் ஹவர்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ பட்ஜெட்டட் ஹவர்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க ஸ்டாண்டர்டாக 1 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண இட் வில் டேக் 1 hourன்ட்டு. அப்போ என்னோட அவுட்புட் எவ்வளோ? 2000 hours பட்ஜெட்டட் அவுட்புட்டு. ஸோ அப்போ எனக்கு 2000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண இட் வில் பி ரெக்வயர்ட் 2000 யூனிட்ஸு. ஸோ அப்போ எனக்கு 2000 யூனிட்ஸ்க்கு 2000 hours தேவைப்படும். ஸோ 4000 divided by 2000. ஸோ 2 rupees per hour வரும். ஸோ மீதி எல்லாமே ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ, ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் எவ்வளோ எல்லாமே கொஸ்டின் இருக்குது. ஸோ நான் இது சிம்பிளிஃபை ஜஸ்ட் அப்ளை பண்ணுறேன் அந்த ஃபார்முலாவில். ஸோ ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் 2 இன்டூ ஆக்சுவல் ஹவர்ஸ் 1800 மைனஸ் actual overheads 2500. So போட்டேன்னா I will be getting 1100 favor. So illustration 18. So compute variable overhead efficiency variance from the following data. So budgeted production again அதே தான். Actual production 1500, budgeted variable overhead 4000. ஸோ நீங்கள் பார்த்தா அதே சம் தான். illustration 17 அதே ப்ராப்ளம் தான் இப்போ நீங்கள் எஃபிஷியன்சி வேரியன்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இந்த எஃபிஷியன்சி வேரியன்ஸுக்கு என்னோடய ஃபார்முலா என்னது? ஸோ ஒன்று நீங்கள் ஹவர்ஸை வச்சு போடலாம், இல்லைன்னா யூனிட்ஸை வச்சு போடலாம். இப்போ நான் ஹவர்ஸை வச்சு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் ப்ரொடியூசிங் 1500 யூனிட்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா?
ஸோ என்னோட ஃபார்முலா என்ன, வேரியபிள் ஓவர்ஹெட் efficiency variance is equal to, இப்போ இங்கே நான் ஹவர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் தேவை. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ எனக்கு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எனக்கு தெரியும், ஆல்ரெடி நான் இங்கே கேல்குலேட் பண்ணிட்டேன். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு தட் இஸ் எனக்கு வந்துட்டு 1 யூனிட்டுக்கு 1 ஹவர்னு நான் ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனிவேஸ், ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். தட் இஸ் 1 யூனிட்டுக்கு 1 ஹவர். ஸோ இப்போ இங்கே ஆக்சுவல் அவுட்புட் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் எவ்வளவு, 1500 யூனிட்ஸ். ஸோ அப்போ எனக்கு 1500 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவல் ஹவர்ஸ் இட்ஸ் கிவன் 1800 இல்லையா. ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் வந்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம், 2 rupees பர் ஹவர்ன்ட்டு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே ஒரே ப்ராப்ளம் தான் சரிங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் இன்னொன்று அடிஷ்னலாக கேல்குலேட் பண்ணுறீங்க அவ்வளோதான். ஸோ ஆக்சுவல் ஹவர்ஸ் 1800 சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ வேரியபிள் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளோ 1500 மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ 1800 இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் எவ்வளோ 2 rupees சொல்லியிருக்கேன். ஸோ தட் மீன்ஸ் எனக்கு இங்கே 600 அட்வர்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே அடிஷ்னலாக கேல்குலேட் பண்ணது ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். இது மட்டும் தான் நம்ம அடிஷ்னலாக கேல்குலேட் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு ஃபார்முலாவில் என்ன தேவை, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் தேவை. ஸோ அது எப்படி கேல்குலேட் பண்ணுறோம், அவங்க கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க 1 யூனிட்டுக்கு எனக்கு 1 hour ஆகும்னு. ஸோ மை ஆக்சுவல் அவுட்புட் இஸ் 1500. ஸோ 1500 into 1 1500 hours. ஆக்சுவல் ஹவர்ஸ் 1800 that is given in question. ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் வந்துட்டு நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறோம், பட்ஜெட்டை வேரியபிளோட டிவைட் பை பட்ஜெட்டை ஹார்ஸ், தட் இஸ் 4000 rupees டிவைட் பை 2000 hours. ஸோ 2 rupees per hour. ஸோ இது வந்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே நீங்கள் கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது வில் பி கெட்டிங் 600 as adverse variance. ஸோ இப்போ வேரியபிள் பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ். ஸோ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஃபார்முலா கிட்ட நீங்கள் படிப்பீங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸு. ஸோ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு புதுசாக ஒரு டேர்ம் நம்ம கொண்டு வரோம். ஸோ ரெக்கவர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ். ஸோ ரெக்கவர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் இஸ் நத்திங் பட் உங்களோட இங்கே மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் ரேட் பர் ஹவர்னு. ஸோ அதே மாதிரி இன்டூ ஆக்சுவல் அவுட்புட், அதுதான் உங்களோட ரெக்கவர்ட் ஃபிக்ஸடு. ஸோ இங்கே எல்லாமே பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் வேறு, ஸ்டாண்டர்ட் இந்த ரெக்கவர்டுன்றது வேறு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். ஸோ இப்போ இங்கே நீங்கள் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் தான் எடுக்கிறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ்னால் எல்லாமே வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் எடுப்பீங்க. ஸோ அதாவது ரெக்கவர்டுன்னு நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க, ஸோ தட் யூ நோ இல்லை ஸ்டாண்டர்ட் ரேட் பர் அவுட்புட் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இன்டூ ஆக்சுவல் அவுட்புட், அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்முலா, ஐ வில் பி calculating fixed overhead
expenditure variance. So இப்போ இங்க expenditure varianceன்றது it's nothing but your budgeted fixed overheads. So இது வந்துட்டு budgeted minus actual fixed overheads. ஸோ இங்கே பட்ஜெட் இருக்கும், ஆக்சுவலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பட்ஜெட்டட் வேறு, நம்ம ஸ்டாண்டர்ட் ரெக்கவர்டுங்கிறது வேறு. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு வால்யூம் வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். ஸோ நிறைய ஃபார்முலாஸ் ஃபிக்ஸ் ஓவர்ஹெட் தான் இருக்குது. ஸோ ஃபிக்ஸ் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ வால்யூம்னாவே இங்கே எனக்கு அவுட்புட் வச்சு, ஸோ இப்போ நான் அவுட்புட்டை வச்சு போடுறேன் அப்படின்னா இங்கே பட்ஜெட்டட் அவுட்புட். ஸோ பட்ஜெட்டட் அவுட்புட் மைனஸ் அப்போ என்னவா இருக்கும் ஆக்சுவல் அவுட்புட். ஓகே, அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறது எதாவது மல்டிப்ளை பண்ணுவோம். அவுட்புட் வந்தால் ரேட்டால் மல்டிப்ளை பண்ணுவோம். தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ரேட், ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். சரிங்களா, ரேட் பர் யூனிட்டாக எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் இந்த 3 ஃபார்முலாஸை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் போக போக நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ்லாம் நான் சொல்லிட்டு. ஸோ இப்போ இது செக்ஷன் 19. So details of fixed overhead, production hours and production for a period of, so budget hours 10,000, standard fixed overhead 10 rupees per hour, standard hours per unit of output 5 hours. So 1 unit of output produce பண்ணா it require 5 hours. So actual production, actual fixed overheads 94,000. Calculate fixed overhead cost variance சொல்லிட்டாங்க. ஸோ காஸ்ட் வேரியன்ஸ்னால் எனக்கு ரெக்கவர்ட் எவ்வளோ அப்படின்னு தெரியணும். ஸோ இப்போ வந்து அவுட்புட்டை வச்சு போடணும், இல்லைன்னா ஹவர்ஸை வச்சு போடணும். ஸோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அவுட்புட்டை வச்சு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபிக்ஸ் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? ரெக்கவர்ட் ஃபிக்ஸ் ஓவர்ஹெட்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ். ஸோ இப்போ நான் ரெக்கவர்ட் ஃபிக்ஸ் ஓவர்ஹெட்ஸ் கால்குலேட் பண்ணேன். ஸோ ரெக்கவர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் இப்போ அவுட்புட்டை வச்சு நான் கால்குலேட் பண்ணுறேன்னா தட் மீன்ஸ் என்னோட ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட் இன்ட்டு ஆக்சுவல் அவுட்புட். கரெக்டா? ஸோ இதுதான் என்னோடய ஃபார்முலா. ஸோ அப்போ என்னோடய ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட் என்ன அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் per unit எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? budgeted fixed overheads divided by budgeted output. ஸோ இதுதானே இந்த ஃபார்முலா. ஸோ budgeted fixed overheads இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஸோ we have 10,000 hours. budgeted fixed overheads per hour வந்துட்டு 10 rupees. ஸோ பர் ஹவர் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் வந்துட்டு 5 ஹார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு இங்கே பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் $10,000 hours, that is budgeted hours into rate per hour. So budgeted hours எவ்வளோ 10,000 into rate per hour எவ்வளோ 10. ஸோ என்னோட budgeted fixed overheadsன்றது 1 lakh. ஸோ இது கிளியராக இருக்கா? 1 lakhங்கிறது. ஸோ இப்போ எனக்கு budgeted rate per unit எனக்கு தேவை. that is standard rate per unit. ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட்டுக்கு இப்போ எனக்கு என்னென்ன இருக்குது? பட்ஜெட்டட் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் இருக்குது, இன்னொன்று பட்ஜெட்டட் அவுட்புட் வேணும். ஸோ இங்கே பட்ஜெட்டட் அவுட்புட் இருக்கா?
கொஸ்டின்ல. ஸோ அது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பட்ஜெட்டட் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு நம்ம 1 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண 5 ஹார்ஸ் எனக்கு ஆகும் கரெக்டாக. ஸோ 1 யூனிட்டுக்கு I will be taking 5 hours. So அப்போ எனக்கு 10,000 hoursல how many units I will be producing? So 10,000 divided by 5. So I will be producing 2,000 units. So budgeted output is 2,000. ஸோ இப்போ எனக்கு பட்ஜெட்டட் அவுட்புட் இருக்குது. ஸோ அப்போ ரேட் பர் யூனிட் நான் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஸ்டாண்டர்ட் rate per unit is equal to budgeted எவ்வளோ fixed overheads, that is 1 lakh divided by budgeted output எவ்வளோ 2000 units. ஆமாதானே? So I will be getting 50 rupees per unit. So இது clear இருக்கா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் எனக்கு என்னென்ன தேவை? ரெக்கவர் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் கண்டுபிடிக்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட் 50 இருக்குது. ஆக்சுவல் அவுட்புட் இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1920 யூனிட்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். ஸோ ரெக்கவர்ட் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் இஸ் ஈக்குவல் டு 50 into actual output is 1920. So I will be getting 96,000 வந்து என்னோட recovered fixed overage. So இப்போ நம்ம fixed overhead cost variance formula apply பண்ணுவோம். So recovered வந்து 96,000. What is my actual fixed overhead? They have given 94,000. So 96 minus 94. So 2,000 will be favor. So once again I will repeat. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நான் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஃபார்முலாஸ்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ப்ரொசீட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு வந்துட்டு இது ஒன்ஸ் வந்துட்டு நல்லா பைஹார்ட் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் தான் கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் வந்தாவே நீங்கள் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா you have to calculate what is budgeted output இருக்கா, budgeted fixed overheads இருக்கா, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இப்போ யூனிட் வச்சு போடணும்னா ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த 4 திங்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே பட்ஜெட்டட் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு 10,000 ஹார்ஸ் 1 ஹவருக்கு 10 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000 into 10 1 lakh. திஸ் வில் பி மை பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ். ஃபைன். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் என்ன தேவை, ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ரேட் பர் யூனிட் வேணும். தட் இஸ் 1 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு எவ்வளோ காஸ்ட்னு தேவை. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 யூனிட் இப்போ எனக்கு 1 lakh வந்துட்டு டோட்டலாக தெரியும். ஸோ இந்த 10,000 ஹார்ஸில் என்னோட பட்ஜெட்டட் யூனிட் கண்டுபிடிச்சா தான் எனக்கு ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ பட்ஜெட்டட் ஹார்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஹியர் தே ஹேவ் கிவன் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் 5 hours. அப்போ 10,000 ஹார்ஸில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? ஸோ 10,000 divided by 5. ஸோ 2,000 யூனிட்ஸ்ன்னு நான் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட் இஸ் ஈக்குவல் டு budgeted fixed overheads 1 lakh divided by budgeted output 2,000. So 50 rupees per unit வந்துச்சு. அப்போ என்னோட recovered fixed overhead எவ்வளோ வரும்? 50 rupees per unit into actual output, that is 1920. So I will be getting 96,000. So இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் I have. So fixed overhead cost variance is equal to recovered minus actual. Recovered is 96, actual is 94. ஸோ அப்போ உங்களுக்கு 2,000 வந்துட்டு இங்கே ஃபேவராக இருக்குது. ஸோ இது கிளியர். illustration 20 வந்துட்டு சேம் ப்ராப்ளம் 19ஓட அதே ப்ராப்ளம் தான். 10,000 ஹார்ஸ் 10 rupees 5 hours. ஸோ என்ன இங்கே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சிவ் வேரியன்ஸ். ஸோ எக்ஸ்பென்சிவ் வேரியன்ஸுன்றது நமக்கு ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா என்னது, பட்ஜெட் மைனஸ் ஆக்சுவல். ஸோ பட்ஜெட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல இந்த சம்மில். ஸோ ஆக்சுவல் 19ஓட இன்னொரு கொஸ்டின் தான் வந்துட்டு உங்களுக்கு illustration 20. சரிங்களா?
ஸோ illustration 20 I am calculating. இங்கே ஆனால் என்ன கேட்டுக்காங்கன்னா ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் கேட்டுக்காங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேரியன்ஸு. பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். ஸோ இங்கே பட்ஜெட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். தட் இஸ் 1 lakh நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ 1 lakh minus actual வந்துட்டு கொஸ்டினில் they have given it as 94,000 இல்லையா. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், 6,000 will be favor. favor. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ illustration 21 சேம். பட் இங்கே என்ன கேட்டுக்காங்கன்னா ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ் தான் கேட்டுக்காங்க. ஸோ வால்யூம் வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன, ஸோ வால்யூம்னாவே வால்யூமோட டிஃப்ரென்ஸ், தட் இஸ் அவுட்புட்டோட டிஃப்ரென்ஸு. அப்போ எனக்கு ஃபார்முலா இஸ் பட்ஜெட்டட் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் அவுட்புட் இன்டூ பட்ஜெட்டட். ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ 21. இப்போ இங்கே நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் volume variance. So budgeted output minus actual output into இப்போ அவுட்புட் நான் போட்டேன்னா அப்போ இங்கே என்ன எதாவது மல்டிப்ளை பண்ணுவேன், ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட் அதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ பட்ஜெட்டட் அவுட்புட் வி ஹாவ் ஆல்ரெடி கால்குலேட்டட். ஸோ இந்த சம்மில் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம், budget output 2000 units calculate பண்ணிட்டோம் கரெக்டா. ஸோ ஆல்ரெடி நம்ம 2000 units calculate பண்ணிட்டோம். ஸோ 2000 minus my actual output கொஸ்டின்லேயே இருக்கு 1920 into standard rate per unit நம்ம ஆல்ரெடி என்னன்னு calculate பண்ணிப்போம், 50 rupees calculate பண்ணிப்போம். ஸோ into 50. So we will be getting 4000. இப்போ இது வந்துட்டு அட்வர்ஸ் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா என்னோட பட்ஜெட்டட் அவுட்புட்டோட ஆக்சுவல் அவுட்புட் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அட்வர்ஸ். ஸோ இது உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் பட்ஜெட்டட் அவுட்புட்னு போட்டுக்கோங்க. இஃப் திஸ் இஸ் கன்ஃபியூசிங் யூ கேன் ரைட் இட் ஆஸ் ஆக்சுவல் அவுட்புட் minus budgeted output. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2000 யூனிட்ஸ், அதை விட நான் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அப்போ அட்வர்ஸ் தானே. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 1920 minus 2000 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ எப்படி போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ illustration 22. From the following data, complete the fixed overhead volume variance. So volume variance கேட்குறாங்க. So budgeted output for the year 30,000 units. Budgeted fixed overheads வந்துட்டு for the year 30,000 rupees. Standard production per hour 50 units. Actual output for the month 2,550. Overheads வந்துட்டு 3,000. So the year is budgeted to 50 working weeks on a 40-hour week basis. 2 hours in every week are lost due to abnormal idle time. So இதில் வந்துட்டு உங்களுக்கு abnormal idle time இருக்குது. 2 hours வந்துட்டு every week loss ஆயிருக்கு. So the month consists of 4 working weeks. The unit has to curtail its production operation to 4 days in a week. Instead of the usual 5 days as a result of power cut அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ பவர் கட் வேறு இருந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு நான் பட்ஜெட்டட் வால்யூம் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ்னா எனக்கு பட்ஜெட்டட் வால்யூம் என்ன, தட் இஸ் பட்ஜெட்டட் அவுட்புட் என்ன, ஆக்சுவல் அவுட்புட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் அவுட்புட் டேட்ஸ் கிவன் 2550 கொடுத்துட்டாங்க. ஃபைன். ஸோ என்னோட பட்ஜெட்டட் வந்துட்டு என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் கரெக்டா. ஸோ பட்ஜெட்டட் யூனிட்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், they have given 30,000 units கொடுத்துருக்காங்க.
கரெக்டா? நான் கேமரா ஸ்க்ரீன் ஷோ சாரி, இதில் வந்துட்டு பட்ஜெட் அவுட்புட் ஃபார் த இயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயருக்கு 30,000 யூனிட்ஸ். பட் இங்கே நம்ம போடுறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அவுட்புட் ஃபார் த மந்த். ஸோ இது சாரி, ஆக்சுவல் அவுட்புட் வந்துட்டு 1 மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் அவுட்புட்டும் 1 மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வி நீட் டு கேல்குலேட் 1 மந்த்துக்கு எவ்வளவோ அதுதான் நான் கேல்குலேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ எனக்கு பட்ஜெட்டட் அவுட்புட் பர் மந்த் எவ்வளோ அப்படின்னு நான் கேல்குலேட் பண்ணணும். அப்படின்னா இப்போ எனக்கு 1 ஹவரில் ஐ கேன் ப்ரொடியூஸ் 50 யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. 30,000 யூனிட்ஸ் வந்துட்டு பர் இயருக்குன்னு கொடுத்துருக்காங்க. So budgeted units 1 இயருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 30,000 யூனிட்ஸ். கரெக்டா? இப்போ நம்ம 1 மந்த்துக்கு போடுறோம். 1 மந்த் இஸ் ஈக்குவல் டு வாட்? உங்களுக்கு 4 வீக்ஸ். 1 இயருங்கிறது இங்கே 50 வீக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு 1 மந்த்துக்கு தேவை, தட் இஸ் 4 வீக்ஸுக்கு என்னன்னு எனக்கு தேவை. ஸோ அதான் 50 வீக்ஸில் யூ ஆர் ப்ரொடியூசிங் கோயிங் டு ப்ரொடியூஸ் 30,000 யூனிட்ஸ். தென் வாட் அபவுட் 4 வீக்ஸ்? அதுதான். ஸோ பட்ஜெட்டட் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு 30,000 into 4 divided by 50. So we will be getting 2,400 units வந்துட்டு per month. ஓகேவா? நெக்ஸ்ட் எனக்கு என்ன தேவை? ஆக்சுவல் அவுட்புட் தேவை. ஸோ ஆக்சுவல் அவுட்புட் தே ஹேவ் கிவன் 2,550 யூனிட்ஸ்ன்ட்டு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்ன தேவை? ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட் தேவை. கரெக்டா? ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட் எனக்கு தேவை. ஸோ அது எப்படி? பட்ஜெட்டட் டிவைடட் பை உங்களுக்கு பட்ஜெட் ஓவரேஜ் டிவைடட் பை பட்ஜெட்டட் யூனிட்ஸ். பட்ஜெட்டட் ரேட் அம்மா எல்சி இன்வெஸ்ட்மென்ட் முகேஷ் அததானே நம்ம ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் யூனிட்ஸ். ஸோ இங்கே பட்ஜெட்டட் யூனிட்ஸ் எவ்வளோ? 30,000 யூனிட்ஸ் வந்துட்டு அகைன் 30,000. ஸோ 1 rupee வந்துட்டு பர் யூனிட் வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட ஃபார்முலா என்னது? ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ். ஸோ ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு my actual output minus budgeted output into standard rate per unit. So in actual output வந்துட்டு 2,550 minus budgeted output is 2,400. So rate பார்த்தீங்கன்னா 1. So I will be getting 150 வந்துட்டு ஃபேவரா இருக்கும். ஸோ இது கிளியராக இருக்கா? எஸ் மேம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு இன்னொன்று வச்சு ஸோ ஃபார்முலா வந்து ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் நம்ம போட போகிறோம். தட் இஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் மைனஸ் actual quantity into standard fixed overhead rate per unit. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ABC company records reveal the following data for the month of June. So you are required to calculate fixed overhead efficiency variance for the month of June. So budgeted output 1,000 units, actual output 700, budgeted fixed overhead 4,000, actual fixed overhead 3,500, standard hours per unit வந்துட்டு 2 hours available during June வந்துட்டு 500, actual hours worked பார்த்தீங்கன்னா 450. ஸோ இப்போ எனக்கு எஃபிஷியன்சி வேரியன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க? தட் இஸ் 450 hours. ஸோ ஃபிக்ஸட்
overhead efficiency variance is equal to இப்போ இங்கே எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுன்றதை வச்சு நான் போடுறோம் கரெக்டாக. ஸோ ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஸோ ஒன்று நீங்கள் எப்படி எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹவர்ஸை வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். இந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா யூ கேன் கன்சிடர் ஹார்ஸ் ஆல்சோ. ஸோ ஹார்ஸை வச்சு எப்படின்னு போடுவீங்க அப்படின்னா ஆக்சுவல் ஹார்ஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஸோ எப்படி வேணால் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்போ இங்கே நான் மல்டிப்ளை பண்ணுறது என்னவா மல்டிப்ளை பண்ணுவேன் அப்படின்னா ஐ வில் பி மல்டிப்ளைங் யூஸிங் ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர். ஸோ அதை வச்சு நான் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் எனக்கு ஆக்சுவல் ஹார்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஆக்சுவல் ஹார்ஸ் தே கிவன் ஹார்ஸ் 450 ஹார்ஸ். ஃபைன். ஸோ இப்போ எனக்கு ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் வேணும். ஸோ எனக்கு இங்கே 1 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணால் ஐ ரெக்வயர் 2 ஹார்ஸ். அப்போ எனக்கு ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் என்ன 700 யூனிட். ஸோ 700 இன்ட்டு 2 தட் மீன்ஸ் 1400 ஹார்ஸ் எனக்கு தேவை. ஓகேங்களா. பட் தே ஹாவ் கம்ப்ளீட்டட் இட் வித்தின் 450 ஹார்ஸ். ஃபைன். இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் எனக்கு தேவை. ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் per hour. So standard rate per hour is equal to budgeted overheads divided by budgeted hours. So எனக்கு budgeted overheads இருக்கா. So budgeted overheads how much they have given 4000. Fine. Budgeted hours so இங்க 1000 units produce பண்றியா. Standard hours வந்து 2 hours. So 1000 into 2 so 2000. So standard rate per hour is equal to 4000 divided by 2000. That means 2 rupees per hour வரும். So இது clear-ஆ இருக்கா. So இப்போ I want to apply in this formulas, that is fixed overhead efficiency variance. So இப்போ actual hours இங்க எவ்வளோ hours 450. என்னோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா that is 1400 into standard rate that is 2. So I will be getting 1900. ஸோ ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் அப்படின்னாவே நம்ம வந்து ஹவர்ஸை வச்சு கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஸ் அப்போல்லாம் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா. ஸோ ஆக்சுவல் ஹார்ஸ் ஒர்க் எவ்வளோ. ஸோ இங்கே ஆக்சுவல் ஹார்ஸ் ஒர்க் வந்துட்டு 450 ஹார்ஸ் தான் நம்ம பார்த்து சம்பளம். ஸோ அதை வச்சு போடலாம். ஸோ ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் மைனஸ் இப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எனக்கு என்ன வேணும் அது. ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் into standard rate per hour. Where is the
ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவரால மல்டிப்ளை பண்ணுவோம். இதுதான் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். ஸோ எஃபிஷியன்சினாவே ஹவர்ஸ், அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அவுட்புட்டை வச்சு இன்னொரு ஃபார்முலா போடுவோம். ஸோ அவுட்புட்டுக்கு இப்போ அது பேர் இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் கெப்பாசிட்டி வேரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்கே கெப்பாசிட்டி வேரியன்ஸில் இங்கே என்ன எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பட்ஜெட்டட் அவுட்புட்டை நான் வச்சு எடுப்பேன். ஓகேங்களா, ஸோ பட்ஜெட்டட் என்ன, ஸ்டாண்டர்ட் என்ன, அப்படி வச்சு நம்ம போடுவோம். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபார் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் மைனஸ் budgeted output. ஸோ இப்போ அவுட்புட் போட்டோம்னா இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட்டாக தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதை வச்சு ஒரு ஃபார்முலா சம் பார்க்கலாம். ஸோ illustration 24 from the following data compute the fixed overhead capacity variance. ஸோ budgeted output for the year 30,000 units, fixed overhead வந்து 30,000 rupees. ஸோ standard production per hour 15 units, actual output வந்து 2,550 units. Actual rates for the month 3,000. So budgeted one 50 working hours on a 40 week basis. 2 hours in every week or lost due to abnormal idle time in சொல்லிட்டாங்க. So the month consists of 4 working weeks. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே ஆக்சுவல் டேட் எல்லாமே நமக்கு 4 வீக்ஸுக்கு, தட் இஸ் 1 மந்த்துக்கு. பட் இங்கே பட்ஜெட் வந்து they have given for a year. So this is similar to illustration 22. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் பட்ஜெட்டட் அவுட்புட் ஃபார் 4 weeks, தட் இஸ் 1 month. ஸோ இப்போ 4 weeksக்கு நான் எவ்வளோன்ட்டு கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதாவது 30,000 வந்துட்டு 1 yearக்கு சொல்லிக்கலாம். 30,000 units, திஸ் இஸ் ஃபார் 50 weeks. ஸோ இன்ட்டு 4. ஸோ ஐ வில் பி கெட்டிங் 2,400 units வந்துட்டு பர் மந்த்துக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் அவுட்புட் for actual hours worked. ஸோ இங்கே 1 monthல எனக்கு 4 weeks இருக்கு இல்லையா. ஸோ தட் இஸ் எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு நம்ம கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. 50 working weeks, 40 hours week basis. ஸோ 1 weekல வந்துட்டு எனக்கு I have 40 hours in a week. ஸோ இதில் வந்து they told 2 hours lost. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு 2 hours லாஸ் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் அப்நார்மல். அப்போ எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 38 hours தான் நம்ம ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ 30 hours தான் 1 வீக்குக்கு ஒர்க்கு. ஸோ அப்போ 4 weeksக்கு 1 monthக்கு பார்த்தீங்கன்னா 38 into 4. ஸோ 152 hours 1 year month. இதுதான் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு ஸ்டாண்டர்ட் அவுட்புட் என்ன சொல்லியிருக்காங்க, they have given 15 units per hour இல்லையா. ஸோ 152 into 15. ஸோ I will be getting 2,280. ஸோ இப்போ என்னோட கெப்பாசிட்டி வேரியன்ஸ் ஃபார்முலா நான் ஃபிக்ஸ் ஓவர்ஹெட் கெப்பாசிட்டி வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபார் ஆக்சுவல் ஹவர்ஸ் worked minus budgeted output into standard rate per unit. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் அவுட்புட் என்கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்காங்க, தட் இஸ் 2,280 மைனஸ் பட்ஜெட் வந்துட்டு 2,400. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் per யூனிட் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் rate per unit is equal to budgeted overheads divided by budgeted output. So 30,000 one to budgeted units, budgeted output to 30,000. So 1 rupee per unit. So into 1. So I will be getting 120 at first.